தந்தை பெரியார் இன்றைக்கு உலக அரங்கில் பேசப்படுகிற தலைவராக அவர் இன்றைக்கு வந்துவிட்டார். அந்த பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்கென்று பிஜேபி கட்சி ஒரு வேலை திட்டம் வைத்திருக்கிறது. அந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு கைக்கூலி தேவைப்பட்டார். அதிலும் குறைந்த கூலிக்கு வேலை பார்க்கிறவர்கள் தேவைப்பட்டார். அதற்கு பயன்பட்டவன் தான் அந்த பையன். உனக்கு உடலில் இச்சை செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தால் அதற்காக உன்னுடைய அக்காவையோ அம்மாவையோ நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னார் என்று அவன் சொல்கிறான். நான் இன்றைக்கு என்னுடைய ட்விட்டரிலே பதிவிட்டேன். தன்னுடைய சொந்த அனுபவத்தை பெரியாரின் மீது ஏற்றி வைத்து இவன் வாங்கி எடுக்கிறான். திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்வதற்கு ஜெயலலிதா 500 கோடி ரூபாய் வாங்க, பிஜேபி கட்சியிடமிருந்து 300 கோடி ரூபாய் வாங்க. இனிமேல் பெரியாரை பேசினால் எங்கள் காலில் கிடக்கிற செருப்பு காலில் கிடக்காது. கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மன்னர் யாகம் செய்தே என் பெரியாரை ஒன்றும் செய்ய முடியலைன்னா அர்த்தராத்திரி சாட்சி இல்லாமல் பிறந்த அயோக்கிய பயிர்களே நீங்க பெரியாரை என்ன செய்யணும்? தந்தை பெரியார் ஒரு வானம். அந்த வானத்தை சில குச்சிகள் கிழிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். தந்தை பெரியார் ஒரு எரிமலை. அந்த எரிமலையை எச்சில்கள் துப்பி அழுக்காக்கி விடலாம் என்று சில குட்டி சுவர்கள் இன்றைக்கு குறைத்துக் கொண்டிருக்கின்றன. தந்தை பெரியார் இன்றைக்கு உலக அரங்கில் பேசப்படுகிற தலைவராக அவர் இன்றைக்கு வந்துவிட்டார். சர்வதேச அரங்குகளில் பல்கலைக்கழகங்களில் தந்தை பெரியாருக்காக நாற்காலி போடக்கூடிய அளவிற்கு தந்தை பெரியார் இன்றைக்கு உலகத்தையே ஆக்கிரமித்திருக்கிறார். 49வது சென்னை புத்தக திருவிழாவில் 1000த்திற்கு மேற்பட்ட ஸ்டால்கள் போட்டார்கள். நான் பப்பாசியினுடைய தலைவரிடத்தில் கேட்டேன். இந்த புத்தக அரங்கில் நான் 2 நாள் பேசினேன். நான் ஒரு நாள் 1.25 என்ற தலைப்பில் திருக்குறளையும் நாலடியாரையும் பற்றி பேசினேன். தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் பதிவு செய்ய வேண்டும் சாவதற்கு முன்னால் என்று முடிவெடுத்து அந்த கடமையை நான் சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்வியல் சிந்தனைகள் என்று தன்னுடைய வாழ்வியல் சிந்தனைகளினுடைய 18வது தொகுதியை புத்தகத்தை அதே புத்தக திருவிழாவில் ஆசிரியர் வீரமணிக்கு முன்னால் நான் வெளியிட்டு பேசினேன். அப்போது நான் புத்தக பைபாசி நிர்வாகி ஒருவரிடத்தில் கேட்டேன், இந்த புத்தக திருவிழாவில் எந்த புத்தகம் அதிகமாக விற்றிருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், தந்தை பெரியார் குறித்த புத்தகங்கள் தான் இந்த புத்தக சந்தையில் அதிகம் விற்றிருக்கிறது என்று எனக்கு தகவல் சொன்னார்கள். ஏனென்றால் பெரியார் நேற்று நம்முடைய விலங்கை உடைத்தார். இன்றைக்கு பெரியார் நம்முடைய உடல் இயக்குகிற நல்லுயிராக இருக்கிறார். நாளைக்கும் இந்த மண்ணையும் மக்களையும் இயக்க போவது பெரியாராகத்தான் இருப்பாரை தவிர இன்னொருவர் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் மட்டும்தான் பெரியார். நாஞ்சில் சம்பத் ஒரு வரலாற்று மாணவனாக உலகத்தில் இருக்கிற எல்லா சிந்தனையாளர்களுடைய வரலாற்றையும் நான் படித்தவன் என்பதை விட இன்னும் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவன். நோ தைசெல்ஃப், உன்னையே எண்ணிப்பார். எதையும் எதற்காக ஏன் என்று கேள்வி கேட்டார். ஏதென்ஸ் நகரத்தில் கிரேக்கத்தில் அன்றைக்கு சாக்ரட்டிஸ், அந்த சாக்ரட்டிஸ் என்கிற சிந்தனையாளனை அன்றைக்கு ஏதென்ஸ் நகரத்தின் நீதிமன்றம் நஞ்சு கொடுத்து கொன்றது. இதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தன் அரிய திருமேனி சதை பொண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடுபட்ட பொழுது எந்தாய் தாம் செய்வது இன்னதன் அறிகிறா, அவர்தம் பிழையை மன்னியும் என்று மரணத்தை பரிசாக கொடுக்க வந்த மாபாவிக்கு கூட
மரணத்தின் மடியில் நின்று கொண்டு கருணை காட்டிய இயேசுவை சிலுவையில் அறைந்தார். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டரபிகளுக்கு மத்தியில் ஏகத்துவத்தையும் சாந்தியையும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்துவதற்கு வந்த நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லாலும் சொல்லாலும் அடித்தார்கள். உலகம் உருண்டை என்று உரக்க சொன்ன கலீலியோவை இருட்டறையில் வைத்து சித்திரவதை செய்தார்கள். புருனோவை நஞ்சு கொடுத்து கொண்டார்கள். உலகம் முழுக்க சிந்தனையாளர்களையும் இந்த மக்கள் மனங்களில் மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டியவர்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற காட்டு மிராண்டிகளும் காலிகளும் அவர்களுக்கு துன்பத்தை மட்டுமே பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். உலக வரலாற்றில் எந்த எல்லா சிந்தனையாளர்களும் இப்படிப்பட்ட இன்சையும் இன்னலையும் இடும்பையும் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்த சிந்தனையாளர்களில் தான் சொன்ன தத்துவம் நடைமுறைக்கு வருவதை கண்டதற்கு பிறகு கண்ணுடைய ஒரே சிந்தனையாளன் எங்கள் தந்தை பெரியார் மட்டும்தான். அவர் இருக்கும் பொழுதே அது நடைமுறைக்கு வந்தது. அது நடைமுறைக்கு வந்ததை அவர் கண்களிக்க கண்டார். அதற்கு பிறகுதான் கண்மூடினார். அவர் மண்மூடி போனதற்கு பிறகு அவருடைய சிந்தனைகள் தான் இன்றைக்கு உலக அரங்கில் விவாத பொருளாகி இருக்கின்றன. அதை இன்றைக்கு சில பேரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. 1925 தந்தை பெரியார் அன்றைக்கு அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அவர் அன்றைக்கு வகுப்புவாரி பிரதித்துவம், எல்லோருக்குமான வேலை, எல்லோருக்குமான வெளிச்சம், ஆண்டவரின் பெயரால் ஆதிக்கத்தின் பெயரால் அழுத்தப்பட்டவர்களுக்கும் உரிமை வேண்டும், கல்வி கற்கவும் வேலை பார்க்கவும் என்று சொல்லி அவர் பல மாநாடுகளில் தீர்மானம் கொண்டு வந்த பொழுது எல்லா தீர்மானத்தையும் காங்கிரஸ் அன்றைக்கு அங்கீகரிக்கவில்லை. 1925 கலைகள் சிரிக்கிற காஞ்சிபுரத்தில் அந்த காங்கிரஸ் மகாநாட்டில் தந்தை பெரியார் வகுப்பு வாரி உரிமையை நிலைநிறுத்துவதற்கு தீர்மானம் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அன்றைக்கும் காங்கிரஸ் அதை நிராகரித்தது. அந்த மாநாட்டில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் தந்தை பெரியார் அவர்கள் வெளியேறினார். அந்த பெரியாரை, ஒரு பெண்ணை 7 முறை கருக்கலப்பு செய்த ஒருவன் இன்றைக்கு அழுக்காக்குகிறான் என்பதை விட அவரை அழுக்கு சொற்களால் இன்றைக்கு அவரை விமர்சிக்கிறார். பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. பெரியார் விமர்சனத்தை வரவேற்றார். நான் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. நீங்கள் அதை ஆய்ந்து பார்த்து நான் சொல்வது நலம் பயக்கும் என்றால் அதை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒரே சிந்தனையாளரும் உலகத்தில் பெரியார் மட்டும்தான். அந்த பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார். சரி, கொச்சைப்படுத்துகிறவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. எந்த தரவில் பேசுகிறான்? ஓரளவுக்கு வாசிக்கிறதை வாழ்க்கையாக கொண்ட நான் இப்பொழுது அவனை ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமைக்கு என் நிலைமை தாழ்ந்துவிட்டது. இவன் எதை வைத்துக் கொண்டு பேசுகிறான்? பெரியார், உனக்கு உடலில் இச்சை செய்ய வேண்டும் என்று ஆசை வந்தால் அதற்காக உன்னுடைய அக்காவையோ அம்மாவையோ நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னார் என்று அவன் சொல்கிறான். நான் அன்றைக்கு என்னுடைய ட்விட்டரில் பதிவிட்டேன். தன்னுடைய சொந்த அனுபவத்தை பெரியாரின் மீது ஏற்றி வைத்து இவன் வாந்தி எடுக்கிறான் என்று நான் சொன்னேன். அதற்கு மேல் நான் அதை பேச விரும்பவில்லை. இப்படி ஒருவன் இந்த நாட்டில் மலிவாக, இன்னும் சொல்ல போனால் மட்டமாக, இன்னும் சொல்ல போனால் இழிவாக, ஈனத்தனமாக ஒருவன் பேசுகிறான். தம்பி மில்லர் மண்டேலா என்னை சந்திக்க வந்தான். என்னுடைய நண்பன் துரை கதிரவன் வந்தான்.
அவர்கள் வருவதற்கு சற்று நிமிடத்திற்கு முன்னால் அவன் இப்படி பேசுகிறான். ஒரு அமைதியாக இருக்கிற அருந்தமிழ்நாட்டில் ஒரு அமளிக்கு வித்துவிடுகிறான். ஏன் உங்கள் திராவிட மாடல் அரசின் முதல்வர் ஸ்டாலின் அவரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்று ஒரு செய்தியாளர் என்னிடத்தில் கேட்டார். நான் சொன்னேன், பைத்தியங்களை கைது செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை, அதனால் கைது செய்வது. பைத்தியத்தை என்ன செய்யணுங்கிறது அவனுடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இப்படி ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்ப இது ஊடகங்கள் என்ன ஆயிற்று, அவனுக்கு ஒரு விளம்பரமும் வெளிச்சமும் கிடைக்கிறது. அதனால் அவன் தாறுமாறாகவும் தடித்தனமாகவும் பேசுகிறான். இப்படி எத்தனையோ விமர்சனங்களை பெரியாரின் சீடர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள், அதை எதிர்கொண்டிருக்கிறார்கள். பெரியாரின் சிந்தனை ஏற்றுக்கொண்டவர்கள் எதற்கும் அச்சப்பட மாட்டார்கள். சேலத்தில் 1971 ராமர் சிலைக்கு அன்றைக்கு ஒரு அவமதிப்பை பெரியார் தொண்டர்கள் செய்தார்கள் என்று இன்றைக்கும் சங்கிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை செய்ததற்கு பிறகுதான் 1971 பொது தேர்தலில் 184 இடங்களை திமுக பெற்றது. அதனால எங்களுடைய கொள்கைக்குத்தான் மதிப்பை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இவங்களுக்கு ஆத்திரப்படுகிறார்கள். ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவன், பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவன், திமுக ஆட்சி அகற்றுகிறவரை செருப்பு போட மாட்டேன் என்கிறார். நான் சொன்னேன், நீ சாவது வரைக்கும் அதற்கான வாய்ப்பு வருவதில்லை, செருப்பு போட முடியாது சொல்லிட்டேன். அவனாகவே சட்டையை கலற்றுகிறான், அவனாகவே சாட்டையால் தன்னை அடித்துக் கொள்ளுகிறான். எனக்கு அச்சம், சட்டையை கலற்றியவன் வேட்டியை கலற்றி விடுவானோ என்று எனக்கு அச்சம். இந்த இஸ்லாமிய பெருமக்கள் அவருடைய மார்க்கப்படி மொஹரம் கொண்டாடுவார்கள். நான் சின்ன வயதில் பள்ளி மாணவனாக இருந்த பொழுது அவர்கள் ஊர்வலமாக வந்து கொண்டு தங்கள் உடம்பில் தாங்களே அடித்துக் கொள்வார்கள். அது அவர்களுடைய மத சம்பிரதாயம். அடிக்கிற பொழுது முதுகிலே சிவப்பு சிவப்பாக பாலம் பாலமாக வரும். சில பேருக்கு குருதி கூட கொட்டிவிடும். அண்ணாமலை அடிக்கிறான், சிவக்கவும் இல்லை, குருதியும் கொட்டவில்லை. அப்படி என்றால் அவன் அடித்தது சவுக்கும் அல்ல, ஷாட்டையும் அல்ல. அவனுக்கு நூலாலே எவனோ ஒரு நெய்து கொடுத்திருக்கிறான். அதை வைத்து அவன் அடித்து இந்த நாட்டில் ஒரு அரசியல் செய்கிறான். அரசியல் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க பெரியாரை பற்றி பேசணும்னா பெரியாரை தெரிஞ்சிட்டு பேசணும். இந்தியாவில முதலாக அரசியல் சட்டத்தை திருத்துகிறார். மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டுகளாக நாங்கள் இருந்தோம். தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூட அனுமதிக்கப்படாத கன்றுகளாக நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. நாங்கள் இருட்டில் இருந்தோம், நாங்கள் சூனியத்தில் இருந்தோம். கல்வி ஒரு சாராருக்கு மட்டுமே உரிமை உடையதாக இருந்த காலகட்டத்தில்தான் திராவிட இயக்கம் தோன்றுகிறது. அப்பொழுது எல்லோருக்கும் அந்த கல்வியும் வேலை வாய்ப்பிலும் விட வேண்டும் என்று பெரியார் ஒரு சமூக பிரச்சனையோடு பெரியார் கேட்டார். அதற்காக அவர் போராடினார், இயக்கம் நடத்தினார். இந்த இயக்கத்தினுடைய மூல கொள்கையாக அந்த கொள்கையை அவர் முன்னிறுத்தினார். அதற்காக அவர் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார். வகுப்புவாரி உரிமை, கம்யூனல் ஜீவோ என்கிற சமூக நீதிக்கு சட்டத்தை திருத்த வேண்டிய கட்டாயம் பண்டித நேருவுக்கு ஏற்பட்டது. அவர் மிகப்பெரிய பண்டிதர், பகுத்தறிவு கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர். இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் இந்தியாவின் விடுதலைக்காக 10 ஆண்டுகள் நைனிட்டால் சிறையில் தவம் இருந்தவர். அலகாபாத் குடும்பத்துக்கு உரிமை உள்ள ஒரு வசந்த மாளிகையை இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு தாரை வார்த்து தந்தவர்.
ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பாரத்லா பட்டம் பெற்றவர். அமெரிக்க திருவிடத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த கென்னடியை மிஸ்டர் கென்னடி என்று அழைக்கிற இடத்தில் இருந்தவர். இந்தோனேஷியாவினுடைய சுவர்ணோவை, மார்சல் இட்டோவை, எகிப்தின் நாசரை கேள்வி கேட்கிற இடத்தில் இருந்த இந்திய பிரதமர். அந்த இந்திய பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்தை திருத்துகிற தீர்மானத்தை முன்மொழிகிற பொழுது அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார், இதை நான் திருத்தவில்லை, என்னை திருத்த வைத்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தந்தை பெரியார். நாங்கள் அல்ல, ஜவஹர்லால் நேரு சொன்னார். இந்த நாட்டில் இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு. அப்படின்னா அந்த மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவினுடைய 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் முட்டி ததும்பி முளைத்து நின்ற பொழுது ராஜபுத்திர குடும்பத்து பிள்ளை விஸ்வநாத் பிரதாப் சிங் இந்தியாவினுடைய பிரதமர் ஆசனத்தை அலங்கரித்த பொழுது விஸ்வநாத் பிரதாப் சிங் நாடாளுமன்றத்தில் மண்டல் கமிஷனை அமல்படுத்தினால் மகுடத்திற்கு ஆபத்து வரும், ஆட்சிக்கு ஆபத்து வரும், பிரதமர் பதவியை இழக்க வேண்டியது வரும் என்ற நிலை தெரிந்ததற்கு பிறகும் மண்டல் கமிஷனை அமல்படுத்துகின்ற சட்ட முன்வடிவை நாடாளுமன்றத்தில் விஸ்வநாத் பிரதாப் சிங் விபி சிங் முன்வடிந்த பொழுதும் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கு ஊக்கம் வந்தது என்றால் அந்த ஊக்கத்தை தந்தவன் தந்தை பெரியார் என்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். அந்த பெரியாரை எந்த தகுதியும் இல்லாத ஒருவன் கேள்வி கேட்கிறான். இதை பல பேர் வேடிக்கை பார்க்கிறார்கள். நேற்றைக்கு என்னிடத்தில் செய்தியாளர் கேட்டார், இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் ஏன் பேசாம இருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இன்னைக்கு இங்கேயும் சொல்லிடுறேன், இனிமேல் பெரியாரை பேசினால் எங்கள் காலில் கிடக்கிற செருப்பு காலில் கிடக்காது. நீ ஏன் பேசுற? பெரியார் கண்ணை மூடிய பொழுது பெரியாருக்கு எதிர் திசையில் நின்றவன் கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதத்தை அப்போது எழுதியவர். அம்பிகை அழகு தரிசனத்தை எழுதியவர். கண்ணனை ஆராதித்தவர். திராவிட நாடு விடுதலையும் பேசியவன் கண்ணதாசன். அந்த கண்ணதாசன் பெரியார் கண்ணை மூடுகிற பொழுது எதிர் திசையில் இருந்தார். பெரியார் மறைந்தார் என்று செய்தி கேட்டவுடனே கண்ணதாசன் சொன்னான், சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவரின் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, மரித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று கண்ணதாசன் எழுதினார். அந்த பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்கென்று பிஜேபி கட்சி ஒரு வேலை திட்டம் வைத்திருக்கிறது. அந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு கைக்கூலி தேவைப்பட்டார். அதிலும் குறைந்த கூலிக்கு வேலை பார்க்கிற ஒருவன் தேவைப்பட்டான். அதற்கு பயன்பட்டவன் தான் அந்த பையன். இப்பொழுது நீதிமன்றத்தில் 7 முறை என்னை கருக்கலைக்க வற்புறுத்தினார் என்று விஜயலட்சுமி சொல்லுகிறார். கருக்கலைக்கவே 7 முறை என்றால் அப்பொழுது எத்தனை முறை அந்த வேலை இவன் பார்த்திருப்பான் என்று தமிழ்நாட்டு மக்கள் இப்பொழுது ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பொது வாழ்வுக்கு கடைபிடிக்க வேண்டிய குறைந்தபட்ச ஒழுக்கத்தை கூட உன்னால பின்பற்ற முடியல. நீ பெரியார பேசுற. தம்பி பிரபாகரனை இவன் போய் சந்தித்ததாக ஒரு புகைப்படத்தை இவனை வெளியிடுகிறான். சந்திச்சவர் இன்னும் இருக்கார், கோவை ராமகிருஷ்ணன், இதுவரைக்கும் வெளியிடல. விடுதலை புலிகள் தோழமை கழகத்தை தொடங்கி கல்லூரி மாணவராக இருந்த பொழுதே பேச ஆரம்பித்து
விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை வென்றெடுப்பதற்கு ஆயுதம் வாங்க காசில்லாத அந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே கடவுச்சீட்டு இல்லாமல் கடலில் பயணம் செய்து வவுனியா காட்டுக்கு சென்று தம்பியை சந்தித்து புலிகள் மத்தியிலே காட்டுக்குள்ளேயே போர் முழக்கம் செய்து அவர்களோடு வாசம் செய்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சட்டத்தை மதிக்காமல் காட்டுக்குள் போய்விட்டான் என்று அன்றைக்கு கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகி கலைஞர் ஒரு நெருக்கடியை சந்திக்கிற சூழல் கூட வந்து அவர் திருப்பி இந்தியாவுக்கு வருகிற பொழுது இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் இந்திய ராணுவம் அவரை சுட்டுக் கொள்ள முடிவெடுத்து அந்த குண்டு அவர் மீது வந்து விழுகிற பொழுது எங்கள் மேதகு தம்பியை சந்திக்க வந்த எங்கள் அண்ணனுக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்று அந்த குண்டை தன்னுடைய மார்பில் ஏந்தி ஒரு தம்பி மரித்து போனான். அவனுடைய பேர் சரத் பீட்டர். என் மகனுக்கு நான் அவன் பேர் தான் வைத்தேன். பன்னாட்டு அளவில் கற்றறிந்தவர்கள் மன்றத்தில் தமிழீழத்தினுடைய வரலாற்று தேவையை பேசியவன் அண்ணன் நடராஜன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைந்து வாழுகிற கனடாவில், லண்டனில், அமெரிக்காவில், நார்வேயில், ஸ்வீடனில், சுவிட்சர்லாந்தில் கூட நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்கழுத்தில் தொங்கவிட்டு ஒரு வல்லாதிக்கத்தை எதிர்த்து சமர் செய்து தமிழீழ தாயகத்திற்காக தன்னுயிரை தந்த தம்பிகளினுடைய நினைவகத்தை யாரும் செய்யவில்லை. ஒரு தனி மனிதனாக சொந்த வருமானத்தை கொட்டி செலவழித்து நெஞ்சை எள்ளும் தஞ்சை தரணியில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தை கட்டி எழுப்பினான் என் அண்ணன் நன்றிக்குரிய எங்கள் நடராஜன். அவர் அதை சொல்லல. ஒரு தேசிய பாரம்பரியத்தில் வந்து கர்ம வீரர் காமராஜருடைய தலை மாணாக்கனாக தலை நிமிர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இயங்கி அன்னை இந்திராவினுடைய பேரன்பை பெற்ற பெருமகன் காட்டில் சென்று தம்பியோடு தமிழீழம் குறித்து விவாதங்கள் நடத்தி அதனுடைய நியாயங்களை உலகத்திற்கு சொன்னது மட்டுமல்ல, தம்பி பிரபாகரனை பற்றி ஒரு டெப்த், ஒரு செறிவுள்ள புத்தகம் ஒன்று எழுதினார் என்றால் அது எங்கள் தியாகத்தின் சதை வடிவம் பல நெடுமான். இவங்க எல்லாம் இதை பற்றி எல்லாம் ஒன்னும் சொல்லல. இந்த பையன் வெறும் 7 நிமிடம் அவரை சந்திக்கணும்னு துடிச்சு, தம்பிக்கு தெரியாது வேற, எனக்கு எல்லாரோடும் தொடர்பு உண்டு. அப்போதே தம்பிக்கு இவனை தெரியாது. எப்படியோ ஒரு போட்டோவை எடுத்துட்டான். அந்த போட்டோனுடைய நகலை இவன் கையில கொடுக்கல. அவங்க புலிகளுக்கு அப்போதே தெரியும் ஒரு மோசடி பேர் வழி என்று கொடுக்கல. தமிழ்நாடு பூரா அவருக்கு படத்தை மேடையில் வச்சிருக்கான். திராவிடர் கழக தந்தை பெரியார் திராவிடர் கழக மேடையில பிரபாகரன் படம் வைக்கலாமா? வச்சா எங்க அண்ணனை விடுவீங்களா? ராமகிருஷ்ணனை தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவனுடைய படத்தை நாங்க மேடையில வைக்கலாமா? தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய சிம்பல், அந்த சின்னத்தை ஒருத்தன் பொடியா வச்சுட்டு கத்துறானே, நாஞ்சில் சம்பத் இந்த சிம்பல்ல பயன்படுத்தலாமா? அப்ப இந்தியா என்கிற இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கிறவருடைய தயவில் தான்
இந்த கைக்கூலி இவ்வளவு காரியத்தையும் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறான். அவனை நம்பி சில தம்பிமார்கள் பின்தொடர்ந்தார். இப்பொழுது பின்தொடர்ந்தவர்கள் எல்லாம் பின்வாங்குகிறார்கள். இன்றைக்கு காளியம்மாள் காளியாகிவிட்டார். இந்த நிலைமை நீடிக்குமானால் ஆவாரம்பாளையத்தில் சொல்லிவிடுகிறேன், உன்னுடைய இறுதி உருவத்திற்கு ஆளே இருக்காது. ஏன் தம்பியை பேசுற நீ? தம்பியினுடைய அண்ணன் புதல்வர், அவரை பிக்காலி பயங்கம் ரொம்ப மதிக்கிற அந்த குடும்பத்தை நீ அவமதித்து பேசியது மட்டுமல்ல, எனக்கு ஆமக்கரை பிரபாகரனே பரிமாறினாருங்கிறான். அவரை செஃப் ஆக்கிட்டான். விடுதலை போராட்ட தலைவர்கள்ல வரலாற்றுல சமகாலத்துல தம்பி பிரபாகரனுக்கு நிகரான வீரர்கள் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. ஏன்னா ராஜேந்திர சோழனுக்கு பிறகு கடற்படை வைத்திருந்த தமிழன் இந்த நாட்டில் இங்க தம்பி பிரபாகரன். அந்த சின்னஞ்சிறிய கண்ணற்ற தீவில் இலங்கையில் விமான ஓடுதளத்தை வைத்து விமானப்படையை வைத்திருந்தவன் எங்கள் தம்பி பிரபாகரன். நீ போய் அவரை கொச்சப்படுத்தினா எங்களுக்கு நெஞ்சில நிலநடுக்கம் ஏற்படாதா? ஏன் இப்படி பேசுற? உனக்கு என்ன வந்தது? அப்ப பிஜேபி கட்சியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகிற ஒரு கைக்கூலி நீ. அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிறவனா இல்ல. ஒன்ன சொல்லிடுறேங்க, இவன் அண்ணன் ராமகிருஷ்ணன் ஞாபகம் இருக்கேன்னு நமக்கு தெரியல, ஜூனியர் விடல திருப்பி அடின்னு ஒரு தொடர் எழுதணும். திருப்பி அடி பொதுவா வாசிக்கிற பழக்கம், அதுவே வாழ்க்கையாக கொண்ட எனக்கு யார் என்ன எழுதினாலும் அதனுடைய வேறு எங்க இருக்கிறது நான் கண்டுபிடிச்சிருவேன். இவன் திருப்பி அடின்னு ஜூனியர் விடல எழுதுறான், இது இவன் எழுதலைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு சூரியோதயத்துல ஆனந்த விடன் அலுவலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற தலைமை செய்தியாளரை பார்த்து சீமானுக்கு எழுதி கொடுக்கிறது யாருடான்னு கேட்டேன். நானே போய் கேட்டேன், தலைமை செய்தியாளர் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி கூட்டிட்டு, இவன் பேர் சரவணன், இவன் தான் எழுதி கொடுக்கணும். இப்ப சரவணன் யூனியரோட எழுதிட்டு இருக்காரு. அது திரை இயக்குனர், சினிமா பட இயக்குனர், அவன் தான் எழுதி கொடுத்தான். இன்னொருவனை எழுத சொல்லி அதை தான் எழுத்தென்று நிறுவி தன்னை அறிவாளி என்று காட்டிக் கொடுக்கிற ஒரு காலி பயலை, ஒரு கூலி பயலை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி அவன் இன்னைக்கு ஒரு நாடகத்தை தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கான். பெரியாரை பற்றி நாங்கள் சம்பத் ஆவாரம்பாளையத்தில் சொல்றேன், இனிமேல் நீ விமர்சிக்கவே கூடாது, உனக்கு அந்த தகுதி இல்லை. ஏன்னா நீ திராவிடத்தை பற்றி பேசுற. இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் திசையில் இருக்கிற மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம். சுமோரிய மொழி குடும்பம், இப்படி உலகத்துல பல மொழி குடும்பங்கள் இருக்கின்றது. திராவிட மொழி குடும்பம் எங்க குடும்பம். இதுல தலைமை பீடத்தில் இருக்கிற மொழி, இதுல ஒண்ணும் மாயாஜாலம் ஒண்ணும் கிடையாது, இது வரலாறு. விவேகானந்தர் மலையாள நாட்டுக்கு வந்தார். அவரை வரவேற்க சென்ற இடத்துல மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நிற்கிறார். நீராறும் கடலொடுத்து என்ற தமிழ்த்தாய் வாழ்த்தை நமக்கு தந்தவர். தமிழுக்கு முதலில் ஒரு நாடக காப்பியம் தந்த பெருமகன் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. அவர் விவேகானந்தரை சந்தித்த பொழுது விவேகானந்தர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையிட நீங்க என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்டார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொன்னார், நான் திராவிட கோத்திரம். தன்னுடைய பாசுரங்களில் 400 இடத்துல தமிழை பதிவு செய்த சமயக்குறவர்களில்
முதலானவரும் முத்தானவருமான திருஞான சம்பந்த பெருமானை ஆதிசங்கரர் திராவிட சிசு என்றார். இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை தந்த ரவீந்திரநாத் தாகூர் திராவிட உட்கல கங்கா என்று திராவிடத்தை பதிவு செய்தார். எங்கே இருக்கிறது திராவிடம்னு இவன் கேட்கிறான். நாங்க தான் பெரியார் தான் இதை உருவாக்குனார் பெரியார் மீது கோபப்படுறான். 1881 அயோத்தியதாச பண்டிதர் எங்களை சாதி இல்லா திராவிடர்கள் என்று அழையுங்கள் என்றார். பெரியாருக்கு முன்னாடி 1910 பிப்ரவரியில் அதே அயோத்திதாச பண்டிதர் எங்களை சாதியற்ற திராவிடர்கள் என்று அறிவியுங்கள் என்றார். 1885 காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்ட அதே காலகட்டத்தில் திராவிட தீபிகை, திராவிட வர்த்தமானி என்று 2 இதழ்கள் இந்த மண்ணில் வந்தது. 1885 அயோத்திதாச பண்டிதரும் ரெவரண்ட் ஜான் ரத்தினமும் தொடங்கிய அமைப்புக்கு திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்தார். இது இப்ப 4 நாளா நான் ஆய்வு செய்துட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற வேலையை பாருங்க. திராவிடர் கழகம் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். அயோத்திதாச பண்டிதரும் ரெவரண்ட் ஜான் ரத்தினம் 1917 886 திராவிட ரஞ்சனி, திராவிட மஞ்சரி என்று 2 இதழ்கள் வந்தது. 1917 நீதி கட்சி தொடங்கிய இதழுக்கு திராவிடன் என்று பெயர் சூட்டியது. அப்போது அதற்கு மதிப்பு இருந்தது. இன்னைக்கு அதுக்கு மதிப்பு குறையல. திராவிடம் என்பது உயிர் உள்ள ஒரு சொல். புயல் வீசினாலும், பூகம்பம் வந்தாலும், நிலநடுக்கம் ஏற்பட்டாலும், கோள்கள் மாறினாலும் இந்த திராவிடன் என்று சொல்லக்கூடிய உயிர் சொல்லை பெயர்க்க முடியாது என்பதை 100 ஆண்டு காலம் நாம் நிரூபிச்சிருக்கோம். இன்னைக்கு எங்க ஆட்சி தான் நடக்குது, திராவிட மாடல் அரசு. இதுக்கு என்ன செய்ய போற? ஒரு முழம் கயிறு வாங்கி தொங்குறியா? கயிறு நானே அனுப்பி தர்றேன். ஒரு பாட்டில் விஷம் வாங்கி குடிக்கிறியா? நீயா காசு கொடுத்து வாங்க மாட்ட, நானே வாங்கி அனுப்புறேன். இதுக்கு என்ன பதில் சொல்வ நீ? அன்னைக்கு வள்ளல்கள் வ.உ.சி. இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்டவர். எழுநிலை மாடத்தில் பிறந்தவர். தமிழின் சிகரங்களை தொட்டவர். திருக்குறளுக்கு உரைகின்றவர். கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டவர். கோவை மத்திய சிறையில் செக்கெழுத்தவர். எங்கள் வள்ளல் வ.உ.சி. அன்றைக்கு ஹிந்து அண்ணா மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு ஹிந்து அலுவலகத்துக்கு போறார். கஸ்தூரி ஐயங்கார் யார? வள்ளல் வ.உ.சியை பார்த்து வாடா சிதம்பரம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்தியாவினுடைய விடுதலைக்கு யாரும் செய்யாத தியாகத்தை செய்த தமிழன என்னமோ வருது வாயில. அந்த கஸ்தூரி சீனிவாச ஐயங்கார் வாடா சிதம்பரம் அப்படின்னு கூப்பிட்டான். வரலாற்றுல பதிவு இருக்கு. பெரியார் பேச ஆரம்பித்தார். நீதி கட்சி உதயமாயிற்று.
அதே இந்து அலுவலகத்திற்கு எங்கள் வள்ளல் வ.உ.சி. போனார். அதே கஸ்தூரி ஐயங்கார் வாங்க சிதம்பரம் பிள்ளைன்னு கூப்பிட்டாருன்னா இது திராவிடம் செய்த அதிசயம். கேட்டீங்களா? சீனிவாச ஐயங்கார் சென்னையில அவருக்கு வீட்டுலதான் காந்தி வருவார். எந்த காந்தி? இந்தியாவினுடைய விடுதலை பிதாமகன் காந்தி. அவர் வருவார். அவர் வரும் பொழுது அவரை திண்ணையில தான் தங்க வச்சான் சீனிவாச ஐயங்கார். காலம் தோல்வித்தது. பெரியார் போர்க்கோலம் கொண்டார். சீனிவாச ஐயங்காரின் சென்னை திண்ணை வீட்டில் வாசம் செய்த காந்திக்கு சீனிவாச ஐயங்காரனுடைய பள்ளி அறையிலே போய் படுக்கிற வாய்ப்பு கிடைத்ததுன்னா இது எங்க பெரியார் நிகழ்த்திய பெரிய சாதனை. உனக்கு இது தெரியுமல? உனக்கு இந்த வரலாறு தெரியுமா? ரெட்டமலை சீனிவாசன் தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு திராவிட மணி என்று பட்டம் கொடுத்தார். உனக்கு தெரியுமா? இந்தியாவில் முதல்ல தொழிற்சங்கத்தை உருவாக்கினவர் திருவிக்கா, பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில்லர். இன்னைக்கு தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு, முதலாளித்துவத்தினுடைய முதுகில் ஒரு சாட்டை எடுத்து சொடுக்கிற வல்லமையில் தொழிலாளர் சமூகத்திற்கு வந்ததென்றால் இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் பக்கிங்ஹாம் கர்நாடிக் தொழிற்சங்கத்தை தொடங்கியவர் திருவிக்கா. அன்றைக்கு போராட்டம் நடத்தினார்கள் என்றால் இந்த போராட்டத்திற்கு பின்னூட்டமாக இருக்கிறவன் திருவி கல்யாண சுந்தர முதலியார் என்று அன்றைக்கு இருந்த கவர்னர், அன்னைக்கு ஒரு ரெவி இருந்திருக்கும், அந்த கவர்னர் திருவிக்காவை நாடு கடத்துவேன் என்று அறிவித்தார். நாடு கடத்துவேன் திருவிக்காவை, தொழிலாளர்களுடைய உரிமை போட்டம் இவரால் தான் நடக்கிறது, இவரை நாடு கடத்துவேன் என்று சொன்ன பொழுது அன்றைக்கு நீதி கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அன்றைக்கு வனகல் அரசர் ஆளுநரை சந்தித்து நீங்க திருவிக்காவை நாடு கடத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அந்த ஆளுநர் சொன்னார், உங்க கொள்கைக்கு எதிரானவன் திருவிக்கா, பெரிய புராணத்தை பதிப்பித்தவன், சமய நம்பிக்கை உள்ளவன், முருகன் அல்லது அழகு என்று புத்தகம் எழுதியவன், உங்கள் எண்ணத்திற்கு எதிர்த்து செய்திருக்கிற திருவிக்காவுக்காக நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள், அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஏன் என்னிடத்தில் வந்து கேட்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவன் தமிழன், அதனால் நாங்கள் கேட்கிறோம் என்று வனகல் அரசர் சொன்னது மட்டுமல்ல, விடுவிக்க முடியாது என்று ஆளுநர் சொன்ன பொழுது என் பெருமைக்குரியவர்களே, வனகல் அரசர் ஆளுநரிடத்தில் சொன்னார், விடுவிக்க முடியாதென்றால் எழுதித்தாருங்கள், இந்த நிமிடத்தில் எங்கள் அமைச்சரவையை நாங்கள் ராஜினாமா செய்து விடுகிறோம் என்று தந்தை திருவிக்காவுக்காக மந்திரி சபையை ராஜினாமா செய்வோம் என்ற கட்சி, அந்த இயக்கத்துக்கு பெயர் திராவிட இயக்கம். உனக்கு தெரியாது. இது ஒன்னையுமே தெரிஞ்சுக்காம திராவிட இயக்கம் தான் எல்லாத்தையும் கெடுத்தது, இவன் கெடுத்ததெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ஹைகோர்ட்ல விவாத பொருளாகிட்டது. அவனை நம்பி பயணம் செய்த தம்பிகள் எல்லாம் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சான். இவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னா, இவனுக்கு மேடை போட்டு கொடுத்த பாதிகள் 2 பேர், ஒண்ணு ராமகிருஷ்ணன், இன்னொன்னு குளத்தூர்மணி. ராமகிருஷ்ணா மில்லில தான் இவருக்கு கூட்டம் போட்டு கொடுத்தாரு. இவன் புலிகள்கிட்டயே பாட்டில் வாங்கிட்டுவான்னு சொல்லுவான். இவன் தன்னை விற்பான். உன்னை விற்காதே தமிழா
அப்படின்னு சொன்ன இயக்கம். இவன் தண்ணி விற்பான். ஜெயலலிதா வந்தா தமிழீழம் கிடைச்சிடும்னு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்வதற்கு ஜெயலலிதாட்ட 500 கோடி ரூபாய் வாங்கணும். எவ்வளவு கோடி? 500 கோடி. திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு பிஜேபி கட்சியிடமிருந்து 300 கோடி ரூபாய் வாங்கணும். இவன் எங்களை சொல்றான், திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துறான். திராவிட இயக்கமும் இருந்ததுனாலதான் தமிழர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் கிடைத்தது. இல்லைன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்திருக்காது. இன்னைக்கு 100க்கு 90% பேர் டெல்லி செக்ரட்டரியேட்ல ஹை கமாண்ட் ஆபீசர் பூரா உயர்ந்த ஜாதிக்காரர். எங்களுக்கெல்லாம் அங்க இடம் இல்லை. இன்னைக்கு அவங்க கையில ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, என்ன வேணும்னாலும் செய்திடலான்னு சொல்லி இன்னைக்கு முடிவெடுத்து தர்மேந்திர பிரதான் என்கிற ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் 2512 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தர முடியாது, அதை தரணுமானா நீங்க மும்மொழி திட்டத்தை ஏற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையை ஒரு ஒன்றிய அமைச்சர் விடுக்கிறார். நாஞ்சில் சம்பத் ஆபாரம் பழையத்துல கேட்கிறேன், உனக்கு அதுக்கு உரிமை இருக்கா? உனக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கா? 2512 கோடி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்றால் நீ இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விதிக்க எந்த அடிப்படையில் நீ பேசுகிறாய்? என்ன அக்கிரமம்! 43 லட்சம் மாணவர்களுடைய கல்விக்கு நீ உதவிக்கிறாய்னா என்ன அர்த்தம்? நான் படிக்க கூடாது என்று நீ எதிர்பார்த்தாய், நாங்க படிச்சிட்டோம். இன்றைக்கு நிலவில் கால் மதித்திருக்கிறவன் தமிழன், புரியுதா? இன்னைக்கு இஸ்ரோவினுடைய தலைவர் யாரு? எங்கள் நாஞ்சில் நாட்டில் பிறந்த நாராயணன். ஏவுகணை நாயகன் யாரு? ராமேஸ்வரத்தில் படகோட்டிக்கு பிறந்த அப்துல் கலாம். அதே இஸ்ரோவில் பணியாற்றியது யாரு? எங்கள் நாஞ்சில் நாட்டில் பிறந்த சிவன் பிள்ளை. நாங்கள் மண்ணில் மட்டுமல்ல விண்ணிலும் தமிழனுடைய கொடி இன்றைக்கு பறக்கிற காலகட்டம். அல்ல, உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்காடா? நீ ரூபா தர முடியாதுங்கிற, எதுக்கு மும்மொழியை படிக்க சொல்ற? இருமொழி கொள்கைன்னு அண்ணா இந்த நாட்டில் உறுதியாக சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருமொழி கொள்கை இந்த நாட்டில் இருக்கிறவரை அண்ணாதுரைதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று அண்ணா அறிவித்தார். அதுல கை வைப்பதற்கு எம்ஜிஆர் முன்னர்ல, ஜெயலலிதா முன்னர்ல, பக்தவத்சலம் முன்வரல, அறிவுலக மேல எடப்பாடியே முன்வரல. இன்னைக்கு தர்மேந்திர பிரதானுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குமானா, தர்மேந்திர பிரதானுக்கு சொல்லுகிறேன், இதற்கு ஒரு 5000 ஆண்டு கால எங்கள் பாரம்பரியமான மொழிக்கு ஊனம் விளைவிக்க நீ கருதுகிறாய். எங்களுக்கு 2452 கோடியை விட எங்களுக்கு எங்கள் மொழி முக்கியம் என்று தமிழர்கள் முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். தம்பி உதயநிதி கோபேக் மோடின்னு தான் அண்ணன் ஸ்டாலின் சொன்னார், செய்தும் காட்டினார். அண்ணா சொல்லுவார், துப்பாக்கிக்கு பிறந்தது வீரங்கியாகத்தான் இருக்க முடியும். உதயநிதி ஒரு படி போய் கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டான். உடனே அண்ணாமலை
அவருக்கு சிவப்பு கம்பளம் எங்கேயோ விரிக்கிறாங்களாமா. யாருக்கு? மோடிக்கு. உலகளாவிய தலைவர். உலகளாவிய தலைவரா? இன்னைக்கு நாடு கடத்தினான் ட்ரம்ப். எங்கள் இந்தியர்களை 7 லட்சம் இந்தியர்களை நாடு கடத்த திட்டமிட்டிருக்கிறான் ட்ரம்ப். நீ ட்ரம்பை சந்திக்கிற பொழுது இந்த முயற்சியை கைவிடுங்கள் என்று கேட்கிற துணிச்சல் உனக்கு இருந்துச்சா? உனக்கு சிறப்பு கம்பள வரவேற்பு, இதை கைவிடுங்கள் சொல்லுகிற துணிச்சல் உனக்கு இருந்ததா? இல்லையே. 205 பேர் ஒரு போர் விமானத்தில் அனுப்பினார்கள். போர் விமானத்தில் அனுப்பினார்கள். விமானத்தில் குடிக்க தண்ணி கொடுக்கல. அதை கூட மறந்து விடலாம். என் மானத் தமிழர்களே, அவர்கள் காலில் சங்கிலி, அவர்கள் கையில் விலங்கு. இது நம்ம கற்காலத்தில் இருக்கிறோமா? கொலை குற்றவாளிக்கு கூட கைவிலங்க போட அனுமதி இல்லை. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு சென்றதில் அவன் கள்ளத்தனமாக தங்கி இருக்கிறான் என்று கருதி அவனை நாடு கடத்தும் பொழுது அவனுடைய காலில் சங்கிலியும் கையில் விலங்கும் போட்டு டெல்லியில கூட இறக்கல, ஊருக்கு தெரிஞ்சிடும். பஞ்சாப்ல அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் கொண்டு போய் இறக்கலாம். 4 ட்ரிப் வந்துச்சு. நீ ஏன்னு கேட்டியா? பெரிய புடுங்கிங்கிற மோடிய ஏன் புடுங்க முடியல? கேட்டிருக்க வேண்டியதானே? யாரும் கேட்க முடியுமா? இப்படி ட்ரம்பிட்ட ஏன் கேட்க முடியாது? கொலம்பியா கேட்டுட்டானே. கொலம்பியா இருந்து இது மாதிரி அழைச்சிட்டு வந்தாங்க. கொலம்பியா நாட்டின் அதிபர் சொன்னார், இந்த விமானம் தரை இறங்க கூடாதுன்னு. கொலம்பியா பிரதமர் பெரியவனா நீ பெரியவனா? சொன்னது மட்டுமல்ல, இந்த விமானத்தை தரையில் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவன் மட்டுமல்ல, மானத் தமிழர்களே, அமெரிக்காவில் இருக்கிற எங்கள் கொலம்பிய மக்களை நானே அழைத்துக் கொள்கிறேன், என் நாட்டு விமானம் அமெரிக்காவுக்கு வரும் என்று கொலம்பியா அதிபர் இன்னைக்கு அறிவித்திருக்கிறான். அவன் அதிபரா? நீ அதிபரா? நம்மள சவால் விடுறான். என் தம்பி சும்மா அவன் கொஞ்சம் நினைச்சது சொல்லிடுவார். உதயநிதி அண்ணா சாலைக்கு வந்து பாருங்க. அப்ப வர வேண்டியது தானே, எங்க வரணும்னு கேக்குறான். தம்பி உதயநிதி சொன்னது என்ன தெரியுமா? அண்ணா சாலைக்கு வான்னு சொன்னது அந்த ரோட்டுக்கு வான்னு இல்ல, நீ பிஜேபி கட்சியை விட்டு விலகி அண்ணாவின் சாலைக்கு வா அப்படின்னு என் தம்பி கூப்பிடுறான். தருவியா? அண்ணா சாலைன்னா அதான் அர்த்தம். அண்ணா சாலைக்கு வேணா எங்க வரணும்? கிண்டியில இருந்து சட்டமன்ற சேலம் இருக்கிற வரைக்கும் அண்ணா சாலை. நீ என்ன சொல்லி இருக்கணும்? நான் தேனாம்பேட்டைக்கு வாரேன்னு சொல்லி இருக்க வேண்டாமா? உனக்கு சொல்ல துணிச்சல் இல்லை. நீ இன்னும் ஐபிஎஸ் அதிகாரின்னு நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. எங்களுக்கு உங்க மேல ஒன்றும் பெரிய கோபம் ஆத்திரம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்றும் வீராதி வீரர்கள் இல்லை. நீங்கள் ஒன்றும் வெற்றி பெறுவதற்காகவே பிறந்தவர்களும் இல்லை. இன்னைக்கு டெல்லியில ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த முதலமைச்சருக்கு பட்டமேற்பு விழாவுக்கு 21 முதலமைச்சர்கள் அங்கு போய் நிக்கிறான் ராம்லீலா மைதானத்துல. அது ஜெயிச்சதா நீ? நான் அன்னைக்கு ட்விட்டர் போட்டேன், தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு 48% மக்கள் வாக்களிக்கல. மொத்த வாக்குப்பதிவில் 48% மக்கள் வாக்களிக்கல, 52% மக்கள் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 48% மக்கள் அந்த தேர்தலை நிராகரித்திருக்கிறார்கள். அன்னைக்கு நான் ட்விட்டர்ல போட்டேன், யார் வெற்றி பெற்றாலும்
அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு தகுதியே இல்லை. 22 இடத்துல ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கான். இன்னைக்கு 25 ஆண்டுக்கு பிறகு டெல்லியில எங்க கொடி பறக்குது அப்படிங்கிற இது தொடர்ந்து நடக்காது. 2026 தேர்தல் தான் உங்களுக்கு ஜெயிக்க என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். 2500 ரூபாய் எதுக்கு கொடுத்த டெல்லியில? நாங்க 1000 ரூபாய் கொடுத்தா இப்படி எல்லாம் பிச்சை போடுறோம், பிச்சைக்காரன்னு சொன்ன எங்களை நாங்க 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகைன்னு 2,14,00,000 பேருக்கு அண்ணன் ஸ்டாலின் கொடுத்துட்டாரு. 1000ல் ஒருத்தி அம்மா என்பது அந்த நாள். இன்னைக்கு அது வல்ல, ஒருத்திக்கு 1000 என்பது இந்த நாள். நீ எதுக்கு 2500 ரூபாய் கொடுத்த? அப்ப நீ யார ஃபாலோ பண்ற? எங்க அண்ணன் ஸ்டாலின் தான் நீ ஃபாலோ பண்றீங்க. 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுக்கிறார். எனக்கு பெரிய ஏக்கம், நான் குழந்தையா இல்லையேன்னு. இருந்தா நமக்கு அது கிடைச்சிருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இதை யாரு பாராட்டுறா? நீ பாராட்டல. நீ இந்தியா ஏத்துக்கணும், இல்லைன்னா உனக்கு நிதி இல்லைங்கிற. கனடா நாட்டு அரசு அதை பார்வையிட்டு விட்டு இந்த திட்டத்தை நாங்கள் கனடாவில் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று ஒரு திராவிட மாடல் அரசு இன்றைக்கு கனடாவிலும் தன்னுடைய கொடியை பறக்க விடுகிறது. இதுக்கு என்ன சொல்லுவ நீ? எங்க ஆட்சியில குறை இருக்கலாம், நிலவில் களங்கம் இல்லையா, நெல்லில் குமி இல்லையா, நீரில் பாசி இல்லையா, குறை இருக்கலாம். குறைய சுட்டி காட்டு. சட்டமன்றத்துக்கு வா, 4 பேர் இருக்காங்களே, மொடக்குறிச்சி சரஸ்வதி, நாகர்கோவில் காந்தி, திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன், ஒருத்தன் யாரு, வானதி சீனிவாசன், தேசிய மகளிர் செயலாளர். பேசுங்களேன் அசம்பிளியில. நீங்க எப்படியெல்லாம் எங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு நான் தகவல் தெரிஞ்சுட்டு இருக்கேன். நீ எவ்வளவு துரோகம் இந்த மண்ணுக்கு பண்ணியிருக்கேன்னு நாங்க தகவல் தெரிஞ்சுட்டு இருக்கோம். வர்ற தேர்தலை எங்க எதிர் நிக்க முடியாது. நீங்க எங்களை விட்டு தப்பிக்க முடிஞ்சா போறோம்னு நினைப்பீங்க. அப்போ இப்போது சொல்றேன், நீங்க கடுகுல நுழைஞ்சாலும் உங்களை விட மாட்டோம், கடலை தாண்டினாலும் விட மாட்டோம். உங்களுக்கு ராத்தூக்கம் பகல் தூக்கம் இல்லாம எங்களால பண்ண முடியும். ஏன்னா எங்களை பெரியார் இன்னும் இயக்குகிறார். பெரியார் தானே எதிர்த்தார். அவருக்கு அந்த துணிச்சல் யாருக்கு வந்துச்சு? பக்கத்துக்கு போனாரு. இந்த வேலையெல்லாம் ஏன் பாக்குறேன்னு கேட்டாரு காந்தி. ராஜாஜி இந்த வேலையில நீங்க பார்க்காதீங்க, விட்டுட்டு வந்தேன்னாரு. பெரியார் போராடினாரு. திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்து மன்னர் அவன் ஈரோட்டுக்கு வந்தாலும் பெரியார் வீட்டுல தான் தங்கணும். எல்லாரும் அன்னைக்கு பெரியார் வீட்டுல தான் தங்குவான். அப்படி ஒரு பண்பு பெரியார்கிட்ட. பெரியார் காலத்துல நான் என்ன இல்லையேன்னு வேதனைப்படுறேன். திருவிக்கா பெரியார் வீட்டுல வந்து தங்குறார். காவிரி ஆத்துல போய் குளிக்கிறார். அவர் குளிச்சுட்டு துண்டு கட்டிட்டு பெரியார் வீட்டுக்கு வர்றார். ஒரு தாம்பாளம் நிறைய திருநூறை கையில வச்சுட்டு எங்கள் பெரியார் அவருக்கு முன்னால் நிற்கிறார். அவர் சொன்னார், உனக்குதான் இதுல நம்பிக்கை இல்லையே, நீ இதுக்கு திருநூறை வச்சுட்டு நிக்கிறேன்னு. எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியை அவன் பண்பறிந்து உபசரிக்க வேண்டிய கடமை என்னுடைய கடமை. இதற்கு பேரு பெரியார்டா. நீ முகஞ்சொடிக்கும் மாதிரி பேசுறியே, உன் பேச்சு என்னால கேட்க முடியலையே. வடலூர் சத்தியஞான சபைக்கு போறாரு பெரியார். ஊர நடிகள், பெரிய ஸ்காலர். வள்ளலாரும் திருஞான சம்பந்தரும், வள்ளலாரும் திருநாவுக்கரசரும், வள்ளலாரும் மாணிக்கவாசகரும், வள்ளலாரும் திருமுருகன்னு வள்ளலாரோட தமிழ்நாட்டினுடைய இலக்கிய ஆளுமைகளை கம்பேர் பண்ணி புத்தகம் எழுதிய ஊர நடிகள். தமிழ்நாட்டினுடைய ஆதீனங்களை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து புத்தகம் எழுதிய ஊர நடிகள்.
சத்தியஞான சபையில காலம் தள்ளி கர்மயோகம் செய்து கொண்டிருந்த ஒரு நடிகை சத்தியஞான சபைக்கு பெரியார் வாரான்னு சொன்ன அவரை வரவேற்று சத்தியஞான சபை உள்ள சுட்டி காட்டி அந்த அருட்பெருஞ்சோதி விளக்கு எரிகிற இடத்துக்கு பெரியார் அழைச்சிட்டு போகும் பொழுது அங்க ஒரு அட்டையில எழுதி போட்டிருந்தாங்க, புலால் உண்ணுகிறவர்களுக்கு இங்கே இடமில்லை அப்படின்னு போட்ட உடனே பெரியார் தன்னுடைய காலை பின் வைத்தார். நான் இங்க வரல அப்படின்னு ஊர நடிகர்கிட்ட பெரியார் சொன்னார். அப்பன்னா ஊர நடிகர் கேட்டார், புலால் சாப்பிடுகிறவர்கள் இங்க வரக்கூடாதுங்கிறது உங்களோட கட்டுப்பாடுதான், நீங்க வரலாம், உங்களுக்கு எக்ஸெப்ஷன் உண்டு வாங்க. பெரியார் சொன்னார், எக்ஸெப்ஷன் எனக்கு தேவையில்லை, உங்கள் விதி உங்கள் கட்டுப்பாடு என்னால் குலைந்ததுங்கிற பழி சுமக்க நான் தயாரில்லை, நான் வரல. இவன் தான் பெரியார். இவனுக்கு பேர் தான் மானிட பெற்றாளர். அன்னைக்கு வைக்கம் போராட்டம் நடக்கும் கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மன்னர், ஈரோடு பெரியார் மாளிகையில தங்கிய மன்னர் அஸ்வமேத யாகம் செய்தா பெரியார் செத்துருவான்னு அவன் இவனா சொல்லியிருக்கான் ஜோசியன். அஸ்வமேத யாகத்தை ஏற்பாடு பண்ணிட்டான். பெரியார்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்களை கொல்லுறதுக்கு யாகம் பண்றாங்க, நீங்க ஈரோட்டுக்கே போயிடுங்க. ஒரு நாள் கொண்டுட்டு போறான், என்னையாவது ஒரு நாள் சாப்பிட்டா போறோம், நான் இந்த போராட்டத்தை ஒன்றும் கைவிட மாட்டேன், ஈரோட்டுக்கெல்லாம் போக மாட்டேன்னு. யாகத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது, யாகத்திலே நெய் விடுறான், மந்திரங்களை உச்சரிக்கிறான். யாகம் முடிந்தது. பெரியார் சாகனம்ல மன்னர் செத்துட்டான். மன்னர் இறந்துட்டான். பெரியார் பொண்ணு வரல. கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மன்னர் யாகம் செய்தே என் பெரியார ஒண்ணும் செய்ய முடியலைன்னா, அர்த்தராத்திரியில் சாட்சி இல்லாமல் பிறந்த அயோக்கிய பயிர்களே நீங்க பெரியார என்ன செய்த முடியும்? என்னடா செய்ய முடியும்? வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காது. நாங்க ஒரு பிரபகண்டா வார், ஒரு பிரச்சார யுத்தத்தை நடத்துவோம், அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. உன்கிட்ட ஏதாவது உண்மை இருக்குன்னா சொல்லு. இந்தியா இன்னைக்கு வளர்ந்துருக்கா? நீ ட்ரம்ப எதுக்கு சந்திச்ச சொன்னியா? இந்த நாட்டில் திசாநாயகா என்கிற இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு திக்விஜயம் செய்து நாடாளும் பிரதமருக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுதே எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்களை கைது செய்தது சிங்கள கடற்படை. ஏன்னு கேட்டியா? உனக்கு எதுக்கடா முப்படை? உனக்கு எதற்கடா ராணுவம்? எங்கள் தமிழர்களை பாதுகாக்க கூட என்னுடைய இந்திய கப்பற்படைக்கு யோக்கியதை இல்லைன்னா எதற்கு இந்தியாவுக்கு கப்பற்படை? கள்ளிக்கதற்கடா முள்வேலி, கழுதைக்கதற்கடா கடிவாளம், ஒடிந்த சுள்ளிக்கதற்கடா கோடாரி, ஒவ்வொரு நிலத்திற்கு எதற்கடா விதைகள், விளக்கு மாற்றுக்கதற்கடா பட்டு குஞ்சம், வேளத்தின் காட்டில் வேட்டை நாக்கியதற்கடா மருந்து விருந்து. ஒரு இந்திய குடிமகனை கடலில் காப்பாற்ற முடியாத காபோதிகள் உங்களுக்கு எதுக்கடா சர்க்கார்? இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் தூத்துக்குடியிலையும் மீனவர்கள் போராடிட்டு இருக்கான். ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கான், அகில உலக ஆணுலகன் போட்டியில தங்கப்பதக்கம் வாங்கினவன். ஊரா போறான், விமானத்திலேயே உணவும் சாப்பிடுகிறான், உறவும் கொள்ளுகிறான். எதுக்கடா இருக்கீங்க? அதான் நாங்க மாநில சுயாட்சி கேட்டோம். நாங்க அதனாலதான் கூட்டாட்சியத்துக்கு குரல் கொடுக்கிறோம். பெரியார் விடுதலைய மறுக்கல, இது விடுதலை இல்லைன்னா, இது விடுதலை இல்லை, இது மேடோ, இது அதிகாரத்தை மாத்தி இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னா. பெரியாருக்கு விடுதலை உணர்ச்சி இல்லாமல், அவர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் தானே, அவங்க வீட்டிலேயே தான் சமய பிரச்சாரமே நடக்கும் பெரியார் வீட்டுல. பெரியாருக்கு அப்ப பெரிய
பழுத்த ஆத்திகர். கடற்கஜன் தூதன்னு வீட்டுல ஒரு ஆள் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. 100 பேர் இருந்து கேட்பாங்க. அதுல பெரியாரும் ஒரு ஆள் கேட்பாரு. கண்ணன் தூது வீட்டுக்குள்ளே நடக்கும். விதிர நீதி, சுகிர நீதி உபன்யாசம் பெரியாருக்கு வீட்டிலே நடக்கும். கேட்டதுனாலதான் அவர் பெரியார். பேசி முடிச்ச பேச்சாளர்களுக்கு பொன் பரிசாக கொடுப்பார் பெரியாருக்கு அப்பா. இப்ப எல்லாம் பெரியாருக்கு அப்பா இருந்திருந்தா எனக்கு நிறைய பொன் கிடைச்சு. நாங்க சொல்லுதுல பொய் இருந்தா சொல்லு, உங்ககிட்ட ஏதாவது உண்மை இருந்தா சொல்லு. இந்தியா முன்னேறி இருக்குன்னு சொல்லுதியா? நீ அண்ட்ரஸோட கம்பார்ட்மெண்ட்ல பயணம் பண்ணி பாரு. இந்தியாவுக்கு யோக்கியதை தெரிஞ்சிடும். அண்ட்ரஸோட கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செய்யக்கூடிய ஏழைகளின் வலி உனக்கு தெரியுமா? சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்வதற்கு மருத்துவமனை வரை செல்ல ஆட்டோ பிடிக்காத இந்தியனுடைய கண்ணீர் கதை உனக்கு தெரியுமா? நீ 12 லட்சம் 26 லட்சம் கோடி இந்த நாட்டுல கார்பரேட்டுகளுக்கு நீ இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்க உன் கவர்மெண்ட். நீ இந்தியாவினுடைய ஹார்பர் துறைமுகங்களை அத்தானி அம்பானி கும்பலுக்கு நீ பட்ட பகலில் தாரை வார்த்து கொடுக்கிறாய். கவர்மெண்டா இது? என்ன செய்திருக்க நீ? நீ தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கையில ஏன் தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லல? என்ன காரணம்? ஏன் எங்களுக்கு எதுவும் தரல? நாங்கள் தருகிற நிதி எங்களுக்குரிய பங்கியான் தரல. உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குகிற நீ, மத்திய பிரதேசத்துக்கு ஒதுக்குகிற நீ, தேர்தல் வருகிறது காரணத்திற்காக பீகாருக்கு சிலையை காட்டுகிற நீ தமிழ்நாட்டுக்கு ஏன் தரல? எங்க அண்ணன் ஸ்டாலின் ஒரு பேரிடர் வந்ததற்கு பிறகு எவ்வளவு ரூபாய் கேட்டார்? 45,000 கோடி கேட்டார். நீ தந்தது எவ்வளவு? வெறும் 276 கோடி. உங்ககிட்ட ஏதாவது எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு சொல்லு. ஒண்ணு இல்லையே. சரி, விமான கட்டணத்தை யார் தீர்மானிக்கிற? இன்னைக்கு ஒரு தேதி என்ன கேட்டாங்க. 9 மணிக்கு 9ஆம் தேதி நீங்க விருதுநகருக்கு வரணும்னு. நான் 8ஆம் தேதி சென்னையில திருவான்மியூர்ல பேசுறேன். நான் பேருந்தில் பயணிப்பதில்லை. கார் இல்லை, காரில் பயணிக்கிற வசதி இல்லை. 9ஆம் தேதி விருதுநகருக்கு போகணும்னா நான் விமானத்துல வந்தாதான் நான் விருதுநகர் வர முடியும்னு கூட்டத்துக்கு அழைத்தவர்கிட்ட சொல்லிட்டேன். விமான டிக்கெட்டு உங்களால எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டு சொல்றேன்னா அவன் சொல்ல மாட்டான் போல தெரிஞ்சிட்டு நான் பேசாம இருந்தேன். என்னால 9ஆம் தேதி சென்னை மதுரை விமான கட்டணம் எவ்வளவுன்னு கேட்டா 11,000 ரூபாய். எப்படி பயணிக்குது? இதை யார் கண்ட்ரோல் பண்றது? இதை தீர்மானிக்கிறது யாரு? சரி, இந்தியாவுக்குன்னு விமானமாவது இருக்கா? இல்ல. நான் இப்ப கடந்த பொங்கலுக்கு சிங்கப்பூர் போயிருந்தேன். பொங்கல் விழாவில் பேச அப்பா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வானம் போது விரிந்து கிடக்கிற சிங்கப்பூர் விமான நிலையத்தை பார்த்து நான் ஏக்க பெருமூச்சு விட்டேன். என் பெருமைக்குரியவர்களே, எல்லா நாட்டு விமானங்களும் அந்த விமான நிலையத்தில் தத்தம் நாட்டின் தேசிய கொடியை சுமந்து கொண்டு நிற்கிறது. என்னுடைய இந்திய விமானம் எங்காவது நிற்கிறதான்னு தேடுறேன். ஒரு விமானமும். நீ கவர்மெண்ட் நடத்துறியா? நீ
நடத்துறியா நீ? ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற கட்டிடம் இருக்கும் பொழுது இன்னதுக்கு ஒரு பாராளுமன்ற கட்டிடம் கட்டின? எதுக்கு? ஓம் பிர்லான்னு ஒரு சபாநாயகர் பேச விட மாட்டான். இப்ப இவங்களுக்கு பெரிய குடைச்சல் ராகுல் காந்தி அண்ணன் ஸ்டாலினும். ராகுல் காந்தி ஜவஹர்லால் நேருவையும் இந்திராவையும் மிஞ்சிட்டார். இன்னைக்கு அவருக்கு கேள்விக்கு இவரோடு பதில் சொல்ல முடியல. நாடாளுமன்றத்துக்கு பேரே ஹவுஸ். பிரதமர் ஹவுஸுக்கே வர்றதில்லை. எல்லா நாட்டுக்கும் போயிட்டாரு. பிரதமருக்கு செக்ரட்டரிட்ட பிரதமர் கேட்கிறார், இனி எந்த நாடாவது பாக்கி இருக்கா அப்படின்னு. நான் செக்ரட்டரி சொல்லியிருக்கேன், இனி சுடுகாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு. இப்படி ஒரு பிரதமர், இப்படி ஒரு அரசு வச்சுட்டு தமிழ்நாட்டிலேயே சோதனை ஓட்டம் பார்த்துருக்கோம். ஆட்சிக்கு வருவாங்க, அது வரைக்கும் செருப்பு போட மாட்டானா, அன்றையரும் போட முடியாது. நீ ஆட்சிக்கு வர்றத தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க, நடத்த போறாங்க. அதெல்லாம் நடக்காது. மலை தாண்டணும்னு ஒரு வீரன் விரும்பணும், மலையை தாண்டணும். அதுக்காக மலையை நோக்கி நடந்து போறான். மலைக்கு கிட்ட போயிட்டா இனி மலையை தாண்டணும். இருள் கவ்வி விட்டது, வெளிச்சம் கண்ணுக்கு தெரியல, மலை தாண்டுவதற்கு உகந்த நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தாண்டலாம், இன்னைக்கு தங்கலாம், இங்க தங்குறதுக்கு இடம் கிடைக்குமான்னு தேடுறான். ஒரு இடமும் கிடைக்கல. பின்னாடியே திரும்பி நடந்து போறான். ஒரு சின்னஞ்சிறிய ஓலை வைந்த குடிசை, அங்கே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த குடிசை வாசல்ல போய் நின்னா, அங்க கொக்கின் நிறத்துல நரைத்த கூந்தல் உள்ள ஒரு முதிய கிழவி, நரம்பு எழுந்து உலறிய நிரம்பா மென்றோடுமா சங்கிலி. இதுல அப்படி ஒரு கிழவி இந்த வீட்டுல அந்த விளக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த மலை தாண்ட வந்த வீரன் கும்பிட்டுட்டு, நான் மலை தாண்ட வந்த வீரன், இருட்டிட்டு இன்னும் மலை தாண்ட முடியாது, இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு தாண்டலான்னு முடிவெடுத்தேன், தங்க எங்கேயும் எனக்கு இடம் கிடைக்கல, இந்த சின்னஞ்சிறிய குடிசையில நான் கொஞ்சம் தங்கிக்கிடலாமா அப்படின்னு அந்த கிழவிட்ட கேட்டான். அந்த கிழவி சொன்னா, தங்கலாம், ஆனா வயசுக்கு வந்த பேத்தி என் கூட தான் இருக்கா, அவளுக்கு அப்பா அம்மா இல்லை, நான் தான் அவளை பரிபாலித்து வளர்க்கிறேன். ஒரு வயசுக்கு வந்த குமரி இருக்கிற வீட்டுல முன்பின் தெரியாத ஒரு வாலிபனை நான் எப்படி தங்க வைக்க முடியும்? என்னுடைய பண்பாடு நாகரிகம் அது ஒத்துக்கிடல. ஒருவேளை நீ சீமானா இருந்தா நான் என்ன ஆவேன் அப்படின்னு கிளவி சொல்றான். இவன் சொன்னா, என்னால உங்க பேர்த்துக்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த ஆபத்தும் வராது. நான் புலனடக்கம் உள்ளவன். என்னுடைய குறிக்கோள் மலையை தாண்ட வேண்டும், உலகத்தின் கவனத்தை கவர வேண்டும். அதற்காகவே வைரக்கியமாக வந்திருக்கேன். நீங்க ஒரு மூலையில எனக்கு சாய இடம் தந்தா போது, நான் படுத்துட்டு காலையில் எழுந்து போயிடுவேன். வந்த விருந்தினரை எப்படி தரையில படுக்க வைக்கிறதுன்னு நினைச்சு பேத்திய கட்டிலுக்க ஓரமா ஒதுங்கி படுக்க சொல்லிட்டு, பேத்திக்கு பக்கத்துல தலையின குடம் பானையெல்லாம் வச்சுட்டு, இந்த பக்கம் நீ படுத்துக்கோ, நான் தரையில படுத்துக்கிறேன்னு கிளவி தரையில படுத்துட்டான். இவன் வாழ்வதையும் தோல்வதையும், தோற்ற பொலிவு, எடுப்பான முகம், அப்படி சந்தன நிறம், நல்ல சரீரம், அவ்வளவு அழகா இருப்பான். அந்த கிளவிட்ட அடுத்த நாள் புலர்ந்து விட்டதம்மா, மலை தாண்ட போகிறேன், என்னை வாழ்த்துங்கள்னா. சாமி பிடத்துக்கு முன்னாடி இருந்து திருநூறு எடுத்து அவன் நெத்தியில பூசிட்டு
சென்று வா மகனே வென்று வா, வெற்றிகளும் விருதுகளும் உனக்கே ஆகட்டும்னு வாழ்த்தி அனுப்பினாள். அந்த மூதாட்டியின் காலில் விழுந்து கொண்டு அவன் மலையை தாண்ட ஓடினான். அவன் போகிற ஓட்டத்தை பார்த்து விட்டு அந்த வாலை குமரி சொன்னாள், தலைவனியை தாண்ட முடியாதவன் மலையை தாண்ட போறான் அப்படின்னு சொன்னான். தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றியத்தை கைப்பற்ற முடியாத அரசியல் அனாதை நாய்கள் அடுத்து எங்க ஆட்சிதான் சொல்றான்னா இது அனுதாபத்திற்குரியதை தவிர இது நடக்க போறதில்லை. அதனால அந்த அண்ணாமலை கும்பலுக்கும் சொல்லுவேன், அவனுடைய அடியை நக்கி பிழைக்கிற அந்த நாய்க்கும் சொல்லுவேன், இன்றும் நேற்றும் பெரியார் தான், இன்றும் பெரியார் தான், நாளையும் பெரியார் தான். நன்றி, வணக்கம்.